الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وكان النبي صلى الله عليه وسلم فمن كانت هجرته إلى الدنيا يصيبها إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானில் கிடைக்கிற எல்லா ரஹ்மத்துக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக நமக்கு தந்திடுவானாக. லைலத்துல் கத்ரை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிடைக்க செய்வானாக. நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற ஹலாலான ஹாஜாத்துக்கள் அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துஆ செய்தவனாக, ஹிஜ்ரத்து தரும் அழகிய பாடங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆங்கில மாதங்களை தெரிந்து வைத்திருக்கிற அளவிற்கு இந்த சமூகம் அரபு மாதங்களின் பெயரை இன்னமும் அறியவில்லை. அரபு மாதங்கள் 12 முஹர்ரம் சஃபரிலிருந்து துவங்கி ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹிர், ஜமாஅத்துல் அவ்வல், ஜமாஅத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். ஹிஜ்ரத்திலிருந்து நம்முடைய இஸ்லாமிய ஆண்டு துவக்கம் பெறுகிறது. இந்த ஹிஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற அந்த பயணத்தை தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். இந்த ஹிஜ்ரத் நிறைய பாடங்களை இந்த உம்மத்திற்கு தருகிறது. ஏறத்தாழ 13 ஆண்டுகள் உலகத்திலே நாயகம் மட்டுமல்ல, முதலில் ஹிஜ்ரத்து செய்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எதிரிகளின் ஆக்கிரமிப்பு எல்லை கடக்கிற போது 2 வழிகளைத்தான் அல்லாஹ் தேர்வு செய்வான். எதிரிகள் மிகைக்கிற போது 2 வழி. நபியின் எண்ணத்தை பொறுத்து அதை அல்லாஹ் தீர்மானிப்பான். ஒன்று, அந்த உம்மத்தை அழிப்பான். எதிரிகளின் ஆக்கிரமிப்பு எல்லை கடக்கிற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, ஒரு ஆளை விடாதண்டாங்க. அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழிக்க சொன்னார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் எல்லாம் அந்த நபியின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு அழித்தான். இன்னும் சில நபிமார்கள் இருக்கிறார்கள், எதிரிகளின் ஆக்கிரமிப்பு எல்லை கடக்கிற போது, யா அல்லாஹ் என் கவுமுகளை அழிச்சிடாத, இவங்க ஈமான் கொள்ளலைன்னாலும் பின்னாடி ஈமான் கொள்ளுவாங்க, அந்த ஊரை விட்டு எங்களை அனுப்பிடு, இந்த ஊரில் நாங்கள் இருக்க விருப்பப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலில் முஹாஜிர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதை போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ரிசாலத்தை பெற்று 13 ஆண்டு காலம் பெருமானார் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்கள் 80 சொச்சம் பேர் தான் 13 வருடத்தில். இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனதிலே 13 ஆண்டு காலம் இருந்தும் கூட 80 சொச்சம் பேர்கள் தான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வலுவாக இருந்த ஹதீஜா இல்லை, அரணாக இருந்த அபூ தாலிப் இல்லை, தாயிஃபுக்கு சென்றும் பயன் இல்லை, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது மதீனாவிலிருந்து வந்த அஸ்அத் இப்னு ஸுராரா
ரலியல்லாஹு தஆலா 3 வருடமாக, முதல் வருடத்திலே 6 பேர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்கள் சென்று ஏகத்துவத்தை சொல்லி 2ஆம் ஆண்டு 40 பேர் வருகிறார்கள். 3ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு 70 பேர் வருகிறார்கள். வந்தவர்கள் தான் பெருமானார் இடத்திலே சொன்னார்கள், நாயகமே நீங்கள் மதீனாவிற்கு வந்து விடுங்களேன். பெருமானாரின் மனம் நாடுகிறது, மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று நாடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்கிறான். 13 ஆண்டுகள் பட்ட கஷ்டத்தின் பயன் ஹிஜ்ரத்திலே நுஸ்ரத் இருக்கிறது என்ற பாடத்தை பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறார். சிட்டியில் இருக்கிற எல்லாருமே ஹிஜ்ரத் செஞ்சதுனாலதான் நுஸ்ரத் கிடைச்சிருக்கு இல்லையா? அதே கிராமத்தில் நம்ம உட்கார்ந்து இருந்தா அதே விவசாயத்தை பார்த்துட்டு தான் இருக்கணும். நகர்ப்புறத்தில் இருக்கிற எல்லோருமே ஒரு கிராமத்தில் இருந்து வேறொரு ஊரில் இருந்து வந்ததால் ஹிஜ்ரத் எங்கே இருக்கிறதோ, துன்யாவுக்காக ஹிஜ்ரத் செய்தால் துன்யாவை கொடுப்பான், தீனுக்காக ஹிஜ்ரத் செய்தால் அல்லாஹ் தீனை கொடுப்பான், பெண்ணுக்காக ஹிஜ்ரத் செய்தால் பெண்ணை கொடுப்பான். அப்படியே ஹிஜ்ரத் செஞ்சவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. முஹாஜிர் உம்மு கைஸ், உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக ஹிஜ்ரத் செய்தவர் அபூ தல்ஹா. அதனால அபூ தல்ஹா உம்மு சுலைமை திருமணம் முடித்தார். ஹிஜ்ரத்தினுடைய நியத்து என்னவோ அது நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கடும் கஷ்டம், அதனால் மதீனாவிற்கு புறப்படலாம். அஸ்அத் இப்னு ஸுராராவும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். செல்லலாம் என்று நாடுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்கிறார். ரசூலே நீங்கள் புறப்படலாம், உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அந்த யஸ்ரிபை நோக்கி, அந்த மதீனாவை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையட்டும். பெருமானாருக்கு அனுமதி கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கும் அனுமதி கொடுக்கிறார்கள், நீங்களாம் கிளம்பலாம். ஆனால் தான் கிளம்புவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். பெருமானார் எப்ப கிளம்ப போறாங்க தெரியாது. எல்லோரையும் அனுமதி கொடுத்து அனுப்பிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் கொஞ்சம் இருங்கள், அலியே என்னோடு தங்கிவிடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் செல்லலாம், நோயாளிகள் வயோதிகர்கள் ஹிஜ்ரத்திற்கு வர வேண்டாம், மக்காவிலேயே தங்கிவிடுங்கள். பூமன் நபிகள் கோமான் சொல்லிவிட்டு, அபூபக்கர் இந்த இரவிலே நான் வருகிறேன், அலியே என்னோடு நீங்கள் தங்கிவிடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பூமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். இரவு தஹஜ்ஜத்தின் வேளை. இங்கு ஒரு பக்கம் பெருமானாரினுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் எதிரிகளுக்கு இப்லீஸ் சொல்லுகிறான், முஹம்மத் புறப்பட போகிறார். இங்கு ஏகத்துவத்தை சொல்லி இஸ்லாத்தை எடுத்து சொன்ன முஹம்மத் மதீனாவிற்கு செல்ல போகிறார், வேறொரு ஊருக்கு செல்ல போகிறார். அங்கு ஏகத்துவத்தை சொல்லுவார். என்ன செய்யலாம்? தாருன் நதுவாவிலே பெரும் கூட்டம், உமையா, உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம், பெரும் பெரும் தலைவர்கள், ஹிஷாம் இப்னு அம்ர், எல்லாம் பெருந்தலைகள் எல்லாம் அமர்ந்து இந்த 83 பேர்களை அழிப்பதற்கான ஒரு கூட்டம். என்ன செய்யலாம் முஹம்மதை? ஹிஷாம் இப்னு அம்ர் சொல்லுவார், முஹம்மதை நாடு கடத்தி விடலாம். அங்கு சென்று ஏகத்துவத்தை சொல்லுவார், அங்கு இஸ்லாத்தை பரத்துவார். இது சரியான யோசனை இல்லை. இன்னொருவன் சொல்லுவான், அபுல் பக்தரி வீட்டு சிறையில் வைத்து விடலாம். வீட்டு சிறையில் வைத்து விட்டால் அவர்களின் குடும்பத்தார்கள் காப்பாற்றி சென்று விடுவார்கள். இதுவும் சரியான யோசனை இல்லை. அப்பதான் அபூ ஜஹில், அவனுக்கு பேரே அபுல் ஹிக்கம், அவன் யோசனை சொல்லுவான், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு இளைஞன் வர வேண்டும், 100 இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும். 100 இளைஞர்கள். ஒரு ஆள் கொண்டா தானே பிரச்சனை, அந்த குடும்பத்தார்கள் பழி தீர்ப்பார்கள். ஊரே சேர்ந்து முஹம்மதை கொன்று விட வேண்டும். பயங்கரமான திட்டம். இப்லீஸ் ஆமோதிக்கிறான். அந்த திட்டம், அபூ ஜஹலின் திட்டம் செல்லுபடியாகிறது. சரி, யார் அந்த 100 இளைஞர்கள்? 100 இளைஞர்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொன்றொழிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர்.
நபியை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் யாரிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. உலகத்தில் வேற எந்த நபிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கல. நபிமார்களை எந்த நபியையும் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுக்கவில்லை. ஆனால் ரசூலை மட்டும் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். இது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு. அந்த காபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டம் போடுகிறார்கள், நாயகமே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். இங்கே திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே அமானிதங்களை எல்லாம் அழியே இந்த இடத்திலே வைத்திருக்கிறேன், அமானிதங்களை கொடுத்துவிட்டு என்னை குபாவிலே வந்து சந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு இரவிலே தஹஜ்ஜத்தின் வேளையில் தாகா ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு புறப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனினுடைய வசனம், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஷத்தா வ மின் கல்ஃபிஹிம் ஷத்தா ஃபஅஸைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். ஓதி மண்ணை தூவிட்டு நீங்க புறப்படுங்க நாயகன். பெருமானார் வெளியே வரும்போது வசனத்தை ஓதி மண்ணை தூவுறாங்க. அல்லாஹு அக்பர். எல்லாம் 100 இளைஞர்கள் விழித்துக்கொண்டே வழிவிட்டார்கள். எல்லாம் முடிஞ்சுதான் இருக்கிறான். எல்லோரும் விழித்திருக்கிறார்கள். கையிலே அம்பும் கம்பும் இருக்கிறது, வில்லும் வாளும் இருக்கிறது, விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வசனம் அவர்கள் தூவியவன் கண்ணை மூடியது. அதனாலதான் உக்குமாக்கள் எழுதுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது அரசாங்கத்தின் தீங்குகள் இருக்கிறதா, ஆட்சியாளர்களின் தொல்லைகள் இருக்கிறதா, இந்த வசனத்தை ஓதுங்கள், அது சரியானது வரும்போதே. அதனால நம்ம குறுக்கு வழியில போயிடக்கூடாது. அப்ப பரவாயில்ல, டிக்கெட் எடுக்காம இந்த வசனத்தை ஓதிட்டோம்னாக்கா டிடிஆர் கண்ணுக்கு தெரியாம போயிடலாம் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க நம்மால, இல்லையா? அந்த மாதிரிலாம் கூடாது. நியாயமாக இருந்து இந்த வசனத்தை ஓதினால் அநியாயக்காரர்களின் கண்களில் இருந்து அல்லாஹ் மறைப்பான், எதிரிகளின் கண்களில் இருந்து அல்லாஹ் மறைப்பான். குர்ஆனிலே அற்புதமான வசனங்கள், அது இதுவும் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை ஓதுகிறார்கள். எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பெருமானார் புறப்பட்டு வருகிறார்கள். உள்ளே அலி ரலியல்லாஹு தஆலா நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டு கதவை தொடுகிறார்கள். கதவு திறக்கிறது. கதவை தொட்டவுடனே பக்கத்தில் நிற்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. நண்பர்னா இது மாதிரி ஒரு நண்பர், ரசூலுக்கு அமைந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவை போன்று உலகத்தில் எந்த நண்பனும் இல்லை. அபூபக்கர் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இரவு தூங்கவில்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலே, இரவு வருகிறேன் என்று சொன்னீர்கள், எப்பொழுது என்று சொல்லவில்லை. நீங்கள் வருகிற நேரம் நான் உறங்கிவிட்டால் உங்களை காக்க வைக்க நேரிடுமோ, நபியை என் வீட்டுக்கு வெளியே நிற்க வைக்க நேரிடுமோ, அதனால் நான் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் ரசூலே. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே அங்கேயே 2 ஒட்டகைகளை விலைபேசி வாங்கிக் கொண்டு, ஹிஜ்ரத் ஓசியா போகல ரசூலுல்லாஹ், விலைபேசி வாங்கிக் கொண்டு நிறைய பாடங்கள் உள்ளே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள். ஒரு பக்கம் அங்கே அம்பும் கம்புமாய் வில்லும் வேலுமாய், இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக இந்த பகுதியில் லெஃப்ட்ல மதீனா இருக்கிறது, ரைட்ல சௌர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒளிகிறார். எதிர் திசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌருக்கு செல்கிறார்கள். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நீங்க போகலாம் சௌரு குகைக்கு, இளைஞர்களாக இருப்பவர்கள் செல்லலாம். ஒரு 3.5 மைல் நடக்க வேண்டும். அந்த சௌரு குகையை பார்த்தால் எல்லாம் உள்ளே பாம்புகளின் புற்றுகள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, ரசூலே, எல்லாம் ஒரே புற்றுகளாக இருக்கிறது, நான் முதலில் உள்ளே போகிறேன். நட்பின் இலக்கணம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் சென்றார்கள். உள்ளே இருக்கிற எல்லா பாம்புகளின் புற்றையும் தன்னுடைய ஆடையை கிழித்து, மேடாடையை கிழித்து அடைக்கிறார்கள். எல்லாம் அடைத்தார்கள். 2 புற்று, அடைப்பதற்கு ஆடை இல்லை. அதனால் தன் காலை வைத்து அடைத்துக் கொண்டு கண்மணி நாயகத்தை உள்ளே வரவழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் உறங்கவில்லை. கண்மணி நாயகம் கண்ணுறங்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு படுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை பாம்பு கடித்து விடுகிறது. நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அடிச்சு எழுப்பி நண்பனை படாதபாடு இல்லையா?
இப்ப நண்பனுக்கு தான் நிறைய பேர் வச்சிருக்கிறேன். மச்சி எந்திரா, மாமா எந்திரா, மச்சான் எந்திரா, 1000 பேர். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிர் போனாலும் கண்மணி கண்ணுறங்க வேண்டும், பெருமானார் உறங்க வேண்டும். இப்படி ஒரு தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை போல வேறு யார் இருக்க முடியும்? ஆனாலும் வேதனை கண்ணீராய் மாறி ஒரு சொட்டு பெருமானாரின் கன்னத்தில் விழுந்து விடுகிறது. பெருமானார் விழித்து பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் உடம்பெல்லாம் மாறி போயிருக்கிறது. வெளுத்த மேனி ப்ளூ கலர்ல மாறிச்சு. பாம்பு கடிச்சா எப்படி ஆகும்? அப்படி விஷம் ஏறி மாறி போயிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து, என்ன அபூபக்கர் என்று கேட்கிறார்கள். நம்மை போன்றவர்களாக இருந்தால் அந்த பாம்புக்கு பத்வா கொடுத்துருப்போம் இல்லையா? இந்த பாழா போன பாம்பு, வீணா போன பாம்பு, நாசமா போன பாம்பு, என்னை கடித்து விட்டது நாயகனே, எல்லாம் பேசியிருப்போம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலை போன்றே மனம், ரசூலை போன்றே குணம். ரசூலே, பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? பாம்புக்கும் உங்களை பார்க்கும் ஆசை இருக்காதா? அதனால் என்னை தீண்டி உங்களை பார்க்க ஆசைப்பட்டது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ் நீரை எடுத்து தடவுகிறார்கள். ரசூல் உமிழ் நீருக்கு இருக்கிற ஆற்றல் அலாதியானது, அது தனி சப்ஜெக்ட் இல்லையா? உமிழ் நீரை எடுத்து தடவுகிறார்கள், விஷம் அகன்றது. ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். பொறுமையோடு, இந்த இரண்டாவது பாடம் இதுதான். பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹும் பொறுமையோடு அங்கே இருக்கிறார்கள். இதற்கு இடையிலே பகல் பிறக்கிறது. ஆனால் அரபுகளுக்கு எதிரிகளாக இருந்தாலும் கூட மதியேறி குதித்து வீட்டுக்குள்ளே சென்று எதிரியை தாக்கும் பழக்கம் அன்றும் இல்லை என்றும் இல்லை. நம்மால் மாதிரிலாம் உள்ள ஏறி குதிக்க மாட்டான். ஏறி குதிக்கிற வேலையெல்லாம் அன்றும் இல்லை இன்றும் இல்லை. வெளியே வரட்டும் முஹம்மத், கொன்று விடலாம். 100 இளைஞர்கள் வெளியே வந்தா அலி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அலி ரலியல்லாஹு வருகிறார்கள். எங்கே முஹம்மது? உள்ளே தேடி செல்கிறார்கள். முஹம்மதை காணவில்லை. அலியே, எங்கே முஹம்மத்? போர்க்களத்திலே கூட பொய் சொல்லாத சமூகம் நம் சமூகம். போர்க்களத்திலே கூட பொய் சொன்னதில்லை. முஹம்மது எங்கே இருப்பாரோ அங்கு நன்றாய் இருப்பார். அலி ரலியல்லாஹு சொல்றார், அவர் எங்கு இருந்தாலும் அங்கு நன்றாய் இருப்பார். இப்பொழுதுதான் இந்த செய்தி அபூஜஹலுக்கு செல்கிறது. அபூஜஹல் சட்டம் போட்டான், முஹம்மதை கொண்டு தீர்க்க வேண்டும். முஹம்மதின் தலை அல்லது முஹம்மதினுடைய உயிரோடோ அல்லது தலையையோ கொண்டு வந்தால் 100 செந்நிற ஒட்டகைகள் பரிசு. அன்றைய தினத்திலே ஒரு செந்நிற ஒட்டகையின் விலை 40,000 திர்ஹம். ஒரு திர்ஹம்ங்கிறது இன்னைக்கு 200 ரூபாய். இன்னைக்கு கணக்கில் 200 ரூபாய். 40,000 பெருக்கல் 200 எவ்வளவு வச்சு? 80 லட்சம். 80 லட்சம் 100 என்னாச்சு? கணக்கில் எல்லாரும் புலின்னாங்க, எல்லாம் எலியா உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. அன்பிற்குரியவர்களே, 180 லட்சம் என்ற 8 கோடி, 8 கோடியோ 80 கோடியோ. அப்ப அன்புக்குரியவர்களே, இவ்வளவு மதிப்பு என்று சொல்ல அந்த 100 இளைஞர்களும் மனிதர்களாய் அல்ல குதிரைகளாக மாறி தேடுகிறார்கள். முஹம்மதை, பெருமானாரை தேடுகிற போது இல்லையா, குதிரைகளாக மாறி தேடுகிறார்கள். முஹம்மது எங்கே இருக்கிறார்? ஆனா அபூஜஹல் தான் நம்ம நபுல் ஹிக்கம் ஆகி விட்டானே, ஞானிகளின் தந்தை இல்லையா? அதனால ஒரு ஜோசியக்காரனை பிடிக்கிறான் ஹக்கீம். அந்த ஜோசியக்காரன் கைதேர்ந்த ஜோசியக்காரன், பாத அடிகளை வைத்தே கண்டுபிடிக்கிற ஜோசியக்காரன். பாத அடிகளை வைத்தே, பெருமானாரின் பாத அடிகளை வைத்தே சௌர் குகைக்கு மேலே ஏறி நிற்கிறார்கள். கீழே குனிந்தால் பெருமானார் தெரிவார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த நேரத்திலே பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், நாயகமே, லேசா குனிஞ்சா முடிச்சோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டெஸ்ட் வைப்பான் நபிமார்களுக்கு. நமக்கும் சில நேரத்தில் டெஸ்ட் வைப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் லேசா பிடிச்சி இழுத்துட்டோம், ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹஸானாவை திறந்து விடுவான். அந்த நேரம் தான் இந்த நேரம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நண்பர்கள், அல்லாஹு அக்பர்,
நபியே லேசா குனிஞ்சான், முடிஞ்சோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியா சபரோடு அனாத் நிதானத்தோடு சொன்னார்கள், அபூபக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, நம்ம 2 பேரும் மட்டும் இல்லை, கவலைப்படாதே, நம்மோடு நம்ம ரப்பு இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, வியாபார கஷ்டத்தில, குடும்ப கஷ்டத்தில, எல்லா சிக்கல்களிலும் லா தஹ்சன், நம்மோட ரப்பு இருக்கிறான். கவலையை நீக்குபவன் அவன், குடும்ப கஷ்டத்தை நீக்குபவன் அவன், பொருளாதார பிரச்சனையை நீக்குபவன் அவன், ஆரோக்கியத்தை தருபவன் அவன், நோயை நீக்குபவன் அவன். லா தஹ்சன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நேசிக்கிறான். இது எத்தனை பேர் சொன்னோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உன்னை சொன்னதுதான் தாமிடம். அல்லாஹ் குனிய விடலையே, குனிய விடல. அந்த ஜோசியக்காரன் சொல்லுகிறான், அபூ ஜஹீல், அபுல் ஹைகாம் முகம்மது இங்குதான் இருக்கிறார், நான் கணக்கு பார்த்து விட்டேன், இங்குதான் இருக்கிறார். அப்படி முகம்மது இங்கு இல்லை என்றால் ஒன்று நீ முகம்மதாக இருக்க வேண்டும் அல்லது நான் முகம்மதாக இருக்க வேண்டும். என் கணக்கு தப்பியதே இல்லை, இங்குதான் இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அபூ ஜஹீல் சொன்னா, அங்க பாரு, 8 கால் பூச்சியெல்லாம் வளப்பின்னி இருக்குது, புறாக்கள் எல்லாம் வளப்பின்னி இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க மனிதன் நடமாடியதற்கு கூட அடையாளம் இல்லை. உன்னை போன்ற முட்டாளை போய் மக்கள் ஹக்கீம் என்கிறார்களே, ஞானி என்கிறார்களே, வாடா முட்டா பையனை கூட்டு வந்தான். உண்மையில் அவன் முட்டாளாகிவிட்டான். அதற்கு காரணம் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒற்றை வாசகம். அன்பிற்குரியவர்களே, இது இந்த உம்மத்திற்கு சிறந்த பாடம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை கரம் பிடித்துக் கொண்டால் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஹிஜ்ரத் உலகமே போற்றுகிற வெற்றி. அல்லாஹ் அக்பர். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் 3 நாட்கள் குகையிலே தங்குகிறார்கள். தோற்று போன அபூ ஜஹீல் மீண்டும் வீட்டுக்கு செல்கிறார். அபூபக்கர் போயிருக்கணும், அபூபக்கர் வீட்டுக்கு நேரா போறான். ஏன்னா பெருமானாருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கும் உள்ள நெருக்கம். அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போன உடனே அஸ்மா ரலியல்லாஹுவினுடைய கன்னத்தில் அறைந்து, எங்கே உன் தகப்பனும் முஹம்மது? எல்லா நேரத்திலும் ஹைஃபுல் உஸ்ர், பொம்பளைகள்கிட்ட இயற்கையிலேயே ரகசிய பாதுகாப்பு இருக்காது. பொம்பளைகள்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அம்மா இந்த செய்தியை உன்கிட்ட தான் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு மட்டும் சொல்லிருங்க. கோயம்புத்தூர் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பான பெண்கள், நான் வேற ஊரை சொல்றேன் இல்லையா, நான் ஊருக்கு போனா வேணாம். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னா ஊரே சொல்லிடுவாங்க. ஆனா பெண்களில் விசித்திரமான பெண்கள் 2 பேர்கள். ஒன்று அஸ்மா, இன்னொன்று ஆயிஷா. கள்ளத்தில் அடைத்து கேட்கிறார், எங்கே இருக்கிறார் முஹம்மத்? அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, சின்ன பிள்ளைங்க, இப்பொழுது எங்கே இருப்பார்களோ அங்கு நன்றாய் இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அபூ குஹாஃபா. யார் அந்த அபூ குஹாஃபா? அபூபக்கர் ரலியல்லாஹுவின் தகப்பனார் வருகிறார். இப்படி விட்டுட்டு போயிட்டானே, உங்களை எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அனாதையை விட்டுட்டு போயிட்டானே இந்த அபூபக்கர், என்ன வைத்து விட்டு சென்றிருக்கிறார். ஒரு கண் தெரியாது. கூழாங்கற்களை எல்லாம் எடுத்து மேலே துணியை போட்டு அபூ குஹாஃபாவிடத்தில் அஸ்மா ரலியல்லாஹு காட்டினார்கள். வைரக்கற்களை எங்களுக்காக விட்டு விட்டு சென்றிருக்கிறார். என் தகப்பனார் எங்களுக்காக கற்களை விட்டு, அங்கே போய் சொல்லல, கற்களை விளைவியந்த கற்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறார். அல்லாஹு அக்பர். பூமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஹைஃபுல் உஸ்ர், அந்த பெண்களிடத்திலிருந்து இந்த உம்மத்து படிக்க வேண்டிய பாடம். சில செய்திகளை ரகசியமாக வைக்கிற போதுதான் அல்லாஹ்வின் பேருதவி கிடைத்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு பிறகு புறப்படுகிறார்கள். அங்கிருந்து அந்த 3 நாளைக்கு சாப்பாடு கொண்டு போனது யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு கொண்டு போனது உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது, தலைக்கு விலை பேசப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பெருமானாருக்கு உணவு கொண்டு போகிற பொறுப்பை எடுத்தது ஒரு வீர மங்கை, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. அஸ்மா, பெண்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது, உயர்ந்தது. அல்லாஹ் அக்பர். 3 நாள் எல்லா எதிரிகளின் கண்களை மறைத்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு உணவு கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌரில் இருந்து மதீனாவுக்கு
கடல் மார்க்கமாக புறப்படுகிறார்கள். கோமான் நபிகள் கோமான். செல்லுகிற வழியெல்லாம் அதிசயங்கள், செல்லுகிற வழியெல்லாம் அதிசயங்கள். எத்தனை அதிசயங்களை சொல்ல வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து நிற்கிறார்கள். ஒரு மனிதன் சத்தியத்திற்காக புறப்படுகிற போது அறியாத புறத்திலிருந்து அதிசயம் நடக்கும் என்ற பாடத்தையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுக்காக புறப்பட்டா அதிசயங்கள் 1000 நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது முதலில் சுராக்கா தானே பார்க்கிறார். சுராக்கத் இப்னு மாலிக் பெருமானாரை பார்க்கிறார். பிடித்து கொடுத்தால் தான் 100 ஒட்டகை கிடைக்குமே. பெருமானாரை பிடிக்க விரைகிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பிடிக்க வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். முடியாது, 100 ஒட்டகை கிடைக்குமே முஹம்மத். பெருமானார் சொன்னாங்க, அவரை பூமியை நீ பிடித்துக்கொள் என்றார்கள். பெருமானார் பூமிக்கு ஆர்டர் போட்டாங்க, நீ பிடிச்சுக்கொண்டு. குதிரையின் காலை பூமி பிடித்து கொண்டது. நம்மள மாதிரி ஆளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? எதிரி பிடிக்க வந்தா எல்லாம் முடிச்சிரு, அழிச்சிரு, குதிரையை பிடிச்சி இழுத்தாக முடிச்சிரு, என்ன துவா கேட்டாலும் கிடைக்கும். நாம என்ன கேட்போம்? ஆனா பெருமானார் இடத்திலே அந்த சுராக்கா, நான் காட்டி கொடுக்க மாட்டேன் முகமது, என்னை விட்டு விடு, குதிரை உள்ளே செல்கிறது, என்னை விட்டு விடு. அந்த நேரத்திலும் எதிரியை மன்னிக்கும் மனோபாவம். எவ்வளவு பெரிய எதிரி! ரசூலை பிடித்து கொடுக்க, காட்டி கொடுக்க தயாரான எதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியை அவரை விட்டுவிடு. மீண்டும் மனம் 100 ஒட்டகையில கேட்குமா? கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வரான், தோற்றான். மீண்டும் மீண்டும் பூமி 3 முறை நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, சுராக்கா, இந்த 100 ஒட்டகைக்காகத்தானே என்னை பிடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ இறப்பதற்குள் அந்த 100 ஒட்டகைக்கான பெருமானமான பொருள் உனக்கு கிடைத்துவிடும் சுராக்கா. சுராக்கா, முகம்மது சொல்லிவிட்டார், அந்த சாதிக் சொல்லிவிட்டார், அந்த அமீன் சொல்லிவிட்டார், நான் இறப்பதற்குள் 100 ஒட்டகையின் பொருள் எனக்கு கிடைக்காமல் நான் இறக்க மாட்டேன். சொன்னதோடு மட்டும் இல்லாம இனி யார் வந்தாலும் இந்த பகுதியில் முகம்மது வரவில்லை என்று சொல்லிவிடுவேன். அல்லாஹ் அக்பர். மனசு அல்லாஹ் எப்படி திருப்பினா? சில ஏராளமான பாடம். அதை போன்றே செய்தார். போயிட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சுராக்கா இஸ்லாத்துக்கு வந்தாரு. முன்னாடி இஸ்லாத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியில வந்துட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சக்ராத் ஹால்ல படுத்திருக்கிறார் சுராக்கா. சக்ராத். பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் பொதுவாகவே சக்கராத் ஹாலில் இருந்தா, வாப்பா நான் போயிட்டா, சீக்கிரம் நான் போயிட்டா அது நல்லா இருக்குமே இல்லையா, நான் போட்டு ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி சுராக்காவின் மகன்கள் நினைத்தாங்க, அவர் இழுத்துட்டு இருக்கிறாரு, பாப்பா போகவே மாட்டேங்கிறாரு. உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்களாம், துவா செய்யுங்க, சீக்கிரம் மௌத்தா போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அப்ப சுராக்கா பிள்ளைய கூப்பிட்டு சொன்னாரா, நான் மௌத்தாக மாட்டேன்டா, முகம்மது சொல்லி இருக்கிறாரு 100 ஒட்டகைக்கான பொருள் கையிலே கிடைக்கிற வரை மௌத்தாக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த பொருள் வரவே இல்லை. அப்ப எனக்கு ஹயாத் இருக்குன்னு அர்த்தம், நான் மௌத்தாக மாட்டேன். கிஸ்ரா நாட்டினுடைய உமர் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் சொன்னார்கள், உமர், கிஸ்ரா நாட்டினுடைய காப்பு 2 வரும், அதை சுராக்காவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டது, 1 காப்பு வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்து அனுப்புகிறார்கள் சக்ராத் ஹால்ல இருக்கிற சுராக்காவுக்கு. சுராக்கா பார்த்து விட்டு சொன்னார், 2 காப்பு என்று ரசூல் சொல்லி இருக்கிறார்கள், அது வரைக்கும் நான் ஹயாத்தை தருவேன். இன்னொரு காப்பு வருகிறது, கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அந்த 2 விலையும் எவ்வளவு என்று கேட்கிற போது 100 ஒட்டகத்தினுடைய விலை. அல்லாஹு அக்பர். 2ஐயும் பெற்று தன் குடும்பத்திற்கு ஒப்படைத்து விட்டு சுராக்கா சந்தோஷமாக இறந்தார் என்பது வரலாறு. செல்லுகிற போதே அதிசயங்கள். உம்மு மஅபத் ரசூலுல்லாஹ்வினுடைய உறுப்புகளை சரியாக வர்ணித்த பெண்மணி உலகத்தில் யார் இருக்கிறார்? ஷமாயிலே திருமதின்னு ஒரு கிதாப் இருக்கு, ஷமாயிலே திருமதி. அந்த கிதாப்ல அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் வளர்த்த குழந்தை அலி ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் வளர்த்தவங்க. அந்த அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலை வர்ணித்ததில் உம்மு மஅபதை போன்று நான் கண்டதில்லை. ரசூலினுடைய முடி அழகு, ரசூலின் புருவ அழகு, கண்ணழகு, நடை அழகு, நாக்கழகு, தாடி அழகு, அல்லாஹு அக்பர், அவர் போட்டிருக்கிற ஆடையின் அழகு, நெஞ்சின் முடி அழகு,
அத்தனையும் வர்ணித்த ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் என்றார் உம்மு மாபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துல போகும்போது பெருமானாருக்கு பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு துடியாய் துடிக்கிறார்கள். ரசூலுக்கு பசி, அபூபக்கர் பசிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிக்கிறதுன்னு சொல்றதே பெரிய விஷயம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். உம்மு மாபதிடத்திலே ஒரு ஆடு கட்டி இருந்தது. அம்மா உம்மு மாபத், அம்மா இந்த பேரெல்லாம் தெரியாதே, இப்போதான் புதுசா போறாங்க. அம்மா ஒரு மனிதர் வந்திருக்கிறார், அவர் சிறந்த மனிதர், ஆட்டிலே பால் கிடைக்குமா? அந்த உம்மு மாபத் சொன்னார்களா, இந்த ஆடு குட்டி ஆடு, ஆண் அண்டாத ஆடு, அதனால் இந்த ஆட்டில் பால் சுரக்க முடியாது. இல்லை அம்மா, என் இடத்திலே வந்திருக்கிற மாமனிதர், அவர் கை வைத்தால் பால் சுரக்கும் அம்மா. உம்மு மாபத், அப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா? வாருங்கள், ஆட்டை தருகிறேன், கை வைக்கட்டும், பால் சுரக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்தார்கள், பால் சுரந்தது. பாலை கறந்தார்கள். முதலில் பெருமானார் தான் குடிக்கவில்லை, உம்மு மாபதுக்கு கொடுக்கிறார்கள். உம்மு மாபது குடிக்கிறார்கள். மீண்டும் பாலை கறக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறார்கள். வரலாறு பேசுகிறது, பெருமானார் குடிக்க குடிக்க அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வயிறு நிரம்பியதாம். ஒரு நண்பர், ரசூல் குடிக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வயிறு நிரம்புகிறது. அல்லாஹு அக்பர். இந்த அதிசயமும் ஹிஜ்ரத்தில் தான் நடக்கிறது. ரசூலை ஒரு தடவை பார்த்தார்கள், இந்த ஆச்சரியத்தை கண்டார்கள். உம்மு மாபத் அதே இடத்தில் ஈமான் கொண்டு தான் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ரசூலோடு புறப்பட்டு விட்டார்கள். ஒரே ஒரு அதிசயம், இதுதான் ரசூல். எல்லாத்தையும் விட்டுட்டு ரசூலை உங்க கூட நான் வரேன். அல்லாஹு அக்பர். சென்று கொண்டிருக்கிற போதே சர்ஜிஸ், யார் அந்த சர்ஜிஸ்? ஹிஜ்ரத் எவ்வளவு வேலைகளை செய்தது. 15 வருஷமா ஒருத்தர் ரசூலை தேடிக்கிட்டு இருக்கிறார். கடைசி காலத்தில் முகம்மது இந்த பாதையில் வருவார், கடைசி நேரத்தில் இங்கு முகம்மது வருவார். இந்த மரத்துக்கு அடியில் நபியை தவிர வேறு யாரும் உட்கார முடியாது. அந்த மரம் அனுமதிக்க, நபி மட்டும் தான் அமர முடியும். அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். வேற அவருக்கு வேலையே எதுவும் இல்லை. 15 ஆண்டு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக போகிற போது அந்த மரத்துக்கு அடியிலே பெருமானார் அமர்கிறார்கள். சர்ஜிஸ் ஓடி வந்து ரசூலை கட்டி அடைக்கிறார். இறுதி நபியை கண்டுகொண்டேன், இறுதி நபியை கண்டுகொண்டேன். எல்லா வேதங்களையும் படித்திருக்கிறேன். அந்த வேதங்கள் எல்லாம் இந்த நபி இங்குதான் அமருவார் என்று சொல்லி இருக்கிறது. 15 ஆண்டு காலமாக ரப்புல் ஆலமீன் என் தேட்டத்திற்கு கொடுத்த பரிசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ஜிஸ் ரசூலோடு இணைந்து கொண்டார். 1000 அதிசயங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலே போய் சேர்கிறார்கள். 5 நாள் கஷ்டப்பட்டு நடந்து அலி ரலியல்லாஹு குபாவுக்கு வருகிறார்கள். அலியே, உன்னை தனியா வீட்டில் விட்டுட்டு வந்தனே, எதிரிகள் 100 பேர் சூழ்ந்திருந்தாங்களே, அம்பும் கம்புமாய் வில்லும் வேணுமாய், ஒருத்தன் கொல்ல போனான்னு தெரிஞ்சா நமக்கு தூக்கம் வருமா? ராத்திரி அவனை முடிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான்னு எவனாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருப்பான் இருந்தாலும் இல்லையா, ஓடிட மாட்டான். 100 பேர்கள் காத்திருந்தார்களே, தூக்கம் வந்ததா? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரசூலே நன்றாக உறங்கினேன் ரசூலே. ஏன் தெரியுமா? நீங்கள் வருகிற போது ஒரு வார்த்தை சொன்னீர்கள், அலியே உன்னை குபாவில் சந்திப்பேன் என்று சொன்னீர்களே ரசூலே, உங்களை சந்திக்கிற வரை எனக்கு உயிர் இருக்கும் என்று நான் உறுதி கொண்டேன் ரசூலே. உங்கள் நாவிலிருந்து பொய் வந்ததில்லை. உங்கள் உள்ளம் கூட பொய்யை நினைத்ததில்லை நாயகமே. அதனால் இங்கு வந்ததற்கு பிறகுதான் மரணம் எனக்கு என்று நான் உறுதி கொண்டேன் நாயகமே. நிம்மதியாக உறங்கினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலே 3 நாள் தங்குகிறார்கள். இதற்கிடையில் மக்கா, பெருமானார் புறப்பட்டதற்கு பிறகு முதல் முறையாக ஹிஜ்ரத்து செய்தவர்கள் யார் தெரியுமா? உம்மு சலமா, அபூ சலமா. அல்லாஹு அக்பர். அன்பின் அளவு சஹாபாக்களுக்கு எவ்வளவு இருந்தது தெரியுமா? எல்லையில்லா அன்பு. ரசூல் புறப்பட்டு போயிட்டாங்க, உம்மு சலமா அபூ சலமா புறப்பட்டு வர்றாங்க. பனு முகீரா கூட்டத்தார்கள் உம்மு சலமாவையும் குழந்தையையும் பிடித்துக் கொள்கிறார்கள்.
அபூ சலமாவை அவர்களின் கபீலாத்தாரர்கள் கூட்டத்தார்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். அதெல்லாம் மதீனாவுக்கு போக முடியாது, விடமாட்டோம், போயே தீருவோம். கடும் பிரச்சனை, போயே தீருவோம். முடியாது, போய் தீருவோம். பெரும் பிரச்சனை வருகிறது. கடைசியில் உம்மு சலமா சொன்னாங்க, புள்ள இருக்கு, கை குழந்தை இருக்கு. உம்மு சலமா சொல்றாங்க, என்னால தான் வர முடியல, கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க தப்பிச்சு போயிடுங்க, ரசூலுக்கு அரணாக இருந்து கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் சென்றிருக்கிறார்கள், அவர்கள் தனியாய் புறப்பட்டு இருக்கிறார்கள், பெருமானார் அங்கிருப்பார்கள், அவர்களுக்கு போய் துணையாயிருங்கள், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ரசூலின் மீது கொண்ட பாசம், அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண உம்மு சலமாவை விட்டுவிட்டு அபூ சலமா புறப்பட்டார். ஓராண்டு காலம் தனிமையில் வாடினார்கள் என்பது வரலாறு. ரசூலின் மீது கொண்ட நேசம், சபாப்பம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பெரிய பாடம் ஹிஜ்ரத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? பெருமானார் அடிதாங்க முடியாம மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனாங்கன்னு அர்த்தம் அல்ல. பொருளாதார புரட்சி பெருமானாரின் ஹிஜ்ரத்தில் இருக்கிறது. மக்காவாசிகள் எல்லாம் முஹாஜிர்கள். மக்காவாசிகள் எல்லாம் முஹாஜிர்கள். முஹாஜிர்னா வியாபாரிகள், மதீனாவாசிகள் விவசாயிகள். இவங்க விவசாயம் செஞ்சு யூதர்களிடத்தில் வட்டிக்கு கொடுத்தார்கள். விளையிற நிலத்தை, விளையிற பொருளை எல்லாம் வட்டி கொடுத்துருவாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை எல்லாம் வட்டி கொடுத்துருவாங்க. கஷ்டத்திலேயே வாழ்ந்தார்கள், கஷ்டத்திலேயே. ஏன்னா யூதன் பயங்கரமான இக்குமத்துக்காரன். முதல்ல வட்டியை ஒழிச்சது யார் தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால பேர் வச்சுட்டான், வட்டி மூசான்னு பேர் வச்சுட்டான். நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமே வட்டி கடை நடத்தின மாதிரி. வட்டியை ஒழிக்க வந்த மூசாவுக்கு வட்டி மூசான்னு அடிச்சிட்டான். அப்ப அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றார்கள். வியாபாரிகளையும் விவசாயிகளையும் சகோதரராக ஆக்கினார்கள். ரெண்டு பேர்த்தையும் கை கோத்துட்டாங்க. ரெண்டு பேரும் சகோதரர்கள், விவசாயியும் வியாபாரியும். ஒரே ஒரு வருஷம் தான். பெருமானார் 2 வார்த்தை சொன்னாங்க மதீனாவுக்கு போய், தத்தனாசரு வலா துஸ்ரிஃபு, ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். சகாபாக்கள் இதை மட்டும்தான் செஞ்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுனாங்க, வீண் விரயம் செய்யவில்லை. ஒரு இஸ்ராஃப் கூட இல்லை. ஒரு வருடத்தில் வட்டிக்கடன் அடைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தான் வஃபாத்தாகிறார்கள். தனக்கு அடைக்கலம் கொடுத்த மதீனாவில், பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்த மதீனாவில். மக்கா வெற்றி ஆயிடுச்சு, எல்லாம் வெற்றி. முஹாஜிர்கள்லாம் சந்தோஷம். மக்காவில் போய் ரசூலுல்லாஹ் தங்கிடுவாங்க. காபத்துல்லாஹ் மக்காவில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் தங்கிடுவாங்க. மக்கா தான் ரசூலுக்கு சொந்தம், ரசூல் பிரியப்பட்ட பூமி மக்கா. அன்சாரிகள் மனசுல எல்லாம் ஒரு கவலை, பெருமானார் மக்காவுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம நிலைமை. பெருமானார் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு போகிற போது கூடாரம் அடியுங்கள், கூடாரம் அடியுங்கள். ஏன் தெரியுமா? நான் இங்கு பயணியாகத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு உணவு கொடுத்து என் தோழர்களுக்கு இடம் கொடுத்த அந்த அன்சாரிகளுக்கு நான் எதையும் கொடுக்க முடியவில்லை. அதனால் என்னை கொடுக்க, என் மரணம், என் உடல் மதீனாவில் தான் இருக்கும். உபகாரம், சின்ன சின்ன உபகாரத்திற்கு ரசூல் கொடுத்த பெரிய பரிசு தன்னையே கொடுத்தார். உபகாரிகளை மறக்க கூடாது என்ற பாடம் பெருமானாரின் ஹிஜ்ரத்தில் ஒளிந்திருக்கிறது. முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் ஒன்று சேர்த்தார்கள். 10 ஆண்டு காலத்தில் ஜகாத்தை வாங்க மதீனாவில் ஆள் இல்லை. 2 பாடம். ஒருவருக்கொருவர் உதவுதல், வீண் விரயத்தை தவிர்த்தல். ஆனா இந்த உம்மத்தில் 2மே இல்லாம போயிடுச்சே. ஒருவருக்கொருவர் உதவுதலும் இல்லை, வீண் விரயத்தை இந்த உம்மத்து குறைக்கவும் இல்லை. ஹிஜ்ரத்து தருகிற பாடங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்கிடுவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஸ்திரத்தன்மை இல்லாம நிறைய பிரச்சனைகள்ல நம்ம இருப்போம். எப்படி முடிவெடுக்கிறதுனே தெரியாது. எடுக்கலாமா வேணாமா, முடிவெடுக்கலாமா வேணாமா, என்ன செய்வதுன்னே தெரியாது. இந்த நேரத்தில் ஒரு துஆவை நாம் ஓதிக்கொண்டே வந்தால் அல்லாஹ் முடிவை ஸ்திரமாக ஆக்கி தருவான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா. இதை ஓதிக்கிட்டே வரணும். இதை யார் ஓதி வருகிறார்களோ அவர்கள் எடுக்கிற முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த முடிவுக்கு ரப்பு துணையாக இருப்பான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா. அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்